ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ரவா லட்டு தான் செய்ய போகிறேன். சூப்பரான சுவையான ரவா லட்டு. ஏற்கனவே நான் இது 2-3 தடவை செஞ்சு போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். இது வந்து ஒரு ஆர்டர், அதோட எங்களுக்கும் சேர்த்து செய்ய போகிறேன். சரியா? ஒரு கொஞ்சமாக தான் கேட்டிருக்கணும், ஒரு 1/2 கிலோ அப்படி அந்த மாதிரி தான். அந்த கறி பவுடரோட விட வெயிட்டுக்கு சமமாக கொஞ்சம் ரவா லட்டு கேட்டிருக்கணும். அதோட அது செஞ்சு கொடுக்க போகிறேன். நீங்களும் பார்த்து, இப்போ சித்திரை புத்தாண்டு வருது இல்லை, அதுக்கு நீங்களும் செய்யுங்க. சரியா? நான் இனி ஒரு ரெசிபியாக போடுவேன், கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரியா? இப்போ வாங்க சுவையான சூப்பரான ரவா லட்டு செய்யலாம். அதை எப்படி செய்ய போறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க சுப்பரான சுவையான ரவா லட்டு செய்யலாம். வாங்க. ரவா லட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துருக்கேன். ரவை வந்து பாருங்கள், ஒரு 600 கிராம் மாதிரி எடுத்துருக்கேன். சீனி வந்து எங்களோட இனிப்புக்கு தேவையான அளவு தான். நான் வந்து சீனி குறைவாக தான் போடுவேன். பார்த்து நீங்கள் கணக்காக போடலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுமெண்டா ஒயிட் சுகர் எடுக்கலாம். தேங்காய் பூ, காஜு, ப்ளம்ஸ், ஏலக்காய், இங்கெல்லாம் டின் பால். இப்போ முதல் வந்து தேங்காய் பூவை வறுத்தெடுப்பேன். அடுப்பை கணக்காக விட்டுட்டு, தம்பி ஊற்றுவா மூஞ்சியில் தான் நீ ஊற்றுவா. இப்போ சட்டி சூடானோன்னா தேங்காய் பூ போட்டு வறுத்தெடுப்பேன். இப்போ தேங்காய் பூவை வறுத்தெடுப்பேன். கரல் இல்லாமல் நடு தேங்காய் பூவாக எடுத்துருக்குறேன். இதை வந்து கைவிடாமல் நல்ல ஒரு பொன்னிறமாக வறுத்தெடுப்பேன். பாருங்க, தேங்காய் பூ நல்லா வறுபட்டு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எரியக்கூடாது, நல்ல ஒரு பொன்னிறமாக இந்த மாதிரி வறுபட்டு வரணும். ஆனால் கருப்பாக எரிச்சிடக்கூடாது. இப்போ இன்னொரு லைட்டாக ஒரு கொஞ்சம் வறுப்பேன். இப்போ தேங்காய் பூ இறக்குவோம். இல்லைங்க, நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதில் வந்து ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துருக்குறேன். இதையும் ஒருக்கா வறுத்தெடுப்பேன். ஏலக்காயை இறக்குவோம். இதில் எடுத்துட்டு இதை வந்து சூட்டோடையே டக்குன்னு இடிச்சு எடுத்துடும். இப்போ தேங்காய் பூ வறுத்து அதே சட்டியை வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். இப்போ இந்த நெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டுக்கும். அதுக்குள்ளே எங்கேயால பாருங்கள், ஏலக்காயை வந்து இந்த மாதிரி வறுத்து போட்டுட்டுச்சா நல்லா வரும். இந்த மாதிரி உடனடிப்படும். இந்த தோலுகளை எடுப்போமேன்னு சொல்லுங்கள். லட்டு சாப்பிடக்க எப்படியும் ஒரு மாதிரி இருக்கும், தூக்கி போடுவீங்க. நம்ம அதால் அதை எடுத்துகிட்டு அந்த சீட்ஸ் வந்து பவுடராக இருக்கும், அதை மட்டும் நாங்கள் சேர்ப்போம். இப்போ நெய் சூடாயிட்டு கஜுவை கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். இதை வந்து இந்த நெய்யில் வறுத்தெடுப்போம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி வறுத்தாச்சு எடுப்போம். ப்ளம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இந்த நெய்யில் வறுத்தெடுப்பேன். ப்ளம்ஸை பாருங்கள், இந்த மாதிரி வறுத்தெடுத்தாச்சு. அதையும் இங்கே காஜுவோட சேர்ப்பேன். இனி அதே சட்டியே மறுபடியும் வச்சுட்டு நெய் கொஞ்சம் விட்டுட்டு கணக்காக அடுப்பை கணக்காக தணிச்சு விட்டுட்டு மீடியத்தில் விட்டுட்டு கூட்ட வேணாம், இல்லாட்டிக்கு எரிஞ்சிடும். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தெடுப்பேன். பார்த்தீங்களா? அப்படி ஒரு கையால் வறுத்து தான் போடணும், இல்லாட்டிக்கு எரிஞ்சிடும்.
இந்த மாதிரி பார்த்து பார்த்து இனி இந்த ரவையை கைவிடாமல் வறுத்தெடுப்போம். இப்போ பாருங்க ரவை வறுபட்டு வருது. இப்போ இங்கே ஏலக்காயை இடித்து வச்சுருக்கேன்னா வறுத்து அதை சேர்க்குறேன். அதையும் சேர்த்து இதோட வறுத்து விடுவோம். பாருங்க வறுத்து கொண்டிருக்கேன். ரவை வறுபடும் போது நல்ல ஒரு வாசம் வரும். ரவை எப்படி வறுபட்டுன்னு பார்க்குறோன்னு சொன்னால் நாங்கள் முதல் வறுக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கைக்கு கஷ்டமாக இருக்கும். வறுபட கைக்கு நல்ல லூஸாக இருக்கும். நல்ல ஒரு வாசமும் வரும் தெரியுமா. அப்போ நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டியான் வறுபட்டுட்டார் அண்ணா ரைட். ஆள் வந்துட்டார் பதத்துக்கு அப்படின்ட்டு. இப்போ வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூ சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் வறுத்து விடுவோம். இப்போ பாருங்க வறுபட்டு வருது இந்த மாதிரி. இனி வந்து சீனி சேர்க்க போகிறேன். சீனி வந்து இவ்வளவும் சேர்க்க போகிறதில்ல, நான் பார்த்து தான் சேர்ப்பேன். நான் சீனி வந்து கணக்கு சேர்க்க மாட்டேன்டா டின்பாலும் சேர்ப்போம் இல்லையா, அதில் வந்து இனிப்பு கூடிச்சேன்னு சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும். கணக்காக இனிப்பு போட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். இப்போ இவ்வளோ போதும் நினைக்கிறேன்னு பார்ப்பேன். நீங்கள் வேணுண்டா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் எடுத்து அவ்வளோதான். காணும் ஏன்னா நாங்கள் டின்பாலும் சேர்ப்போம் தானே, காணும். இனி வந்து இங்கே கஜுவையும் ப்ளம்ஸையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன்னா அதையும் சேர்க்க வேண்டியான். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இனி வந்து இங்கே பால்டின் இது வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் மாதிரி தான். இந்த எங்களோட கைக்கு பிடிக்கிற பதம் வார அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா சரி, அந்தளவுக்கு பார்த்து சேர்த்தா சரி. மிச்சவங்களுக்கு இங்கே ஒரு ஆள் பால்ட்டின்னு கேட்டால் காணும். நல்லா கையில் ஊற்றி அப்படியே நக்கி சாப்பிட்டு கொடுத்துருவார். இப்படி இந்த மாதிரி பால்ட்டின்னு இப்படி வட்டி ரவையோட சேர்த்து இப்படி கலந்து விடணும். பாருங்க காணாது பார்த்தீங்களா, உங்களுக்கு இப்படி கிளக்கும் போதே தெரியும் காணுமா காணாதாண்டு. இது காணாது உங்களுக்கு. அந்த இல்லாட்டிக்கு இந்த கையில் இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இங்கே பார்த்தீங்களா காணாது. அப்போ இன்னொரு கொஞ்சம் சேர்க்கலாம். இனி இதை நல்லா கலந்துட வேண்டியா. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இனி நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை பிடிக்க வேண்டியதான். உங்களுக்கு பதம் தெரியணுமெண்டா நீங்கள் இப்படி கையால் பிடிச்சி பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். இல்லைங்களா, சூட்டோடையே பிடிக்கணும். உருண்டை பிடி வருதாண்டு உப்பா சுடுது. இனி நாங்கள் இறக்கி போட்டு லட்டை பிடிக்க வேண்டியா. இப்போ லட்டை பிடிக்க போகிறேன். இந்த கரண்டியால் தான் நான் இன்றைக்கி பிடிக்க போகிறேன். நீங்கள் கையாலேயும் உருண்டை பிடிச்சி எடுக்கலாம். இதில் அடியில் வந்து ஒரு ப்ளம்ஸை போட்டுட்டு இந்த மாதிரி இந்த வட்டி வறுக்கி அமர்த்தோம். இல்லைங்களா, நம்ம திட்டிங்கால எப்படி இருக்கு இல்லைங்களா, சுவையான லட்டு. சூடு மாறணும், அப்படியே நல்லா உருகி வரும் இல்லைங்களா. இப்படி எடுத்துட்டு இந்த அருக்கி எவ்வளோத்துக்கு அமர்த்துறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா வரும். சூட்டோடையே செஞ்சிடணும். மளமளாண்டு 6-40 செய்யணுமெண்டெல்லாம் வைக்கக்கூடாது. சூட்டோடையே கடண்டு அடியில் ஒரு ப்ளம்ஸை போட்டு தான் செய்கிறேன்னா சூட்டோடையே கடண்டு பிடிச்சிடணும். உங்களுக்கு இது என்ன, இந்த கரண்டி இல்லையாண்டா கையால் கூட நீங்கள் கடண்டு பிடிச்சி எடுத்துடலாம். சுடும் தான், ஆனால் சூட்டோட பிடிச்சி எடுத்துடணும். இது பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணங்களில் முந்தி கல்யாண வீடு, சாமத்திய வீடு, பிறந்த நாள், கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாத்துக்கும் இந்த லட்டு இருக்கும். இது இல்லாட்டிக்கும் கொண்டாட்டமே இல்லை, போங்கடாட்டமே தான். அப்படி ஒரு சுவையாக இருக்கும். இந்த லட்டுக்கு அடிமையான ஆக்கள் நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்த ஆக்கள். எங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி ஆக்கள் தான் தெரியும் இந்த லட்டு அருமை. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்படி ஒரு அடியில் ப்ளம்ஸை வச்சு இப்படி எடுக்க நல்ல ஒரு வடிவாக வரும். கஜுவும் வைக்கலாம். நான் கஜுவை வறுத்து அப்படியே குட்டியாக வட்டி வறுத்து போட்டேன் தானே. அப்போ சாப்பிடும்போது கடிப்படியாக நல்லா இருக்கும். உங்களுக்கு கஜுவுக்கு பதிலாக நீங்கள் கச்சானும் சேர்க்கலாம். நான் கஜு சேர்த்துருக்குறேன். சரியா, உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் சேர்க்கலாம். இப்போ இதே மாதிரி கடண்டு பிடிச்சி எடுக்க வேண்டியா. முந்தி யாரெல்லாம் அப்படி லட்டு செஞ்சோடனே எல்லாம் ஆளுக்கு ஒரு கரண்டி
கரண்டியை கொண்டு போய் பிடிக்கிறது இப்படி லட்டை பிடிச்சிட்டு கடைசியாக அடி வச்சு சட்டியை வளைச்சி தின்றது. சட்டியை வளைச்சி தின்றதில்ல, சட்டியில் இருக்கிற அந்த லட்டு மிச்சத்தை வளைச்சி சாப்பிட்றோம். சரியா? நீங்களா நண்பர்களே எப்படி ஒரு வடிவாக வருதுன்னுங்கிற லட்டு கண்டிப்பாக இந்த சித்திரை புத்தாண்டுக்கு எல்லாருமே செய்யுங்க. சரியா? செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களா ப்ளம்ஸுங்க விழுந்துட்டு பார்த்து மேலால். ஓகே, இதே மாதிரி எல்லாத்தையும் கடை பிடிச்சி எடுத்துகிட்டு வரேன்னா இப்போ லட்டு ரெடி ஆகிட்டு நண்பர்களே. எங்கால ஒரு ஆள் வந்துட்டா சாப்பிட்டு பார்க்குறதுக்கு. கிளாஸ் முடிஞ்சு இப்போ தான் வந்துருக்குறா, டியூஷன் முடிஞ்சு. சாப்பிட்றீங்களா? யூ வாண்ட் லட்டு வேணுமா? லட்டு லட்டு வேணுமா? லட்டு சாப்பிடுங்க அப்போ. சாப்பிட்டுட்டாலும் வேண்டாம் தம்பி, மழை வரும். ஓகே, நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் நண்பர்களே. இங்கே பாருங்க, அப்படியே விட விட நல்லா இறுகி வரும். எப்படி இருக்குது உங்களுக்கு? காஜு எல்லாம் போட்டு இவர் ஆல்ரெடி சாப்பிட்டார். எப்படி இருக்கு? எப்படி இருக்கா? சாப்பிடுங்க அவன். மலாமா சாப்பிட மாட்டா. அவக்கு டிப்பி ஏண்டா அதுவும் இப்போ ஆளுக்கு கொடுக்குறே இல்லை நண்பர்களே. நாங்கள் டிப்பி கொஞ்சம் சிப்ஸ்ன்னு நல்லா அடி கொடுத்து இப்போ சிப்ஸும் கொடுக்குறே இல்லை. நோ சிப்ஸ் சாப்பிட்டா என்ன நடக்கும்? சிப்ஸ் சாப்பிட்டா என்ன செய்யும் பிள்ளைக்கு? என்ன செய்யும்? வயிற்று குத்தும். என்ன டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுவாரன்? அப்படி வெரைட்டி வச்சிருக்கு. என்னது? அதனால் அப்படி சொல்லி ஆளுக்கு சிப்ஸ் கொடுக்குறலாம் நிப்பாட்டி வச்சுருக்கேன் நண்பர்களே. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா? இந்த ரவா லட்டு பிடிக்காதாக்கள் யாருமே இருக்க மாட்டேன். அப்படி ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இது செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு போத்தலில் போட்டு வச்சு நாங்கள் டீ குடிக்கிற டைமில் காலையில் ஒரு சின்ன பசி வரைக்கெல்லாம் இதை எடுத்து சாப்பிட்டு அப்படி ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நண்பர்களே. சரியா? உங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. சாப்பிடுங்கட்டாண்டு சாப்பிடுவீங்க நண்பர்களே. சரியா? முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடு, சாமத்திய வீடு, பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் எல்லாத்துலேயுமே இந்த லட்டு இருக்கும். இப்போ நாங்களும் செஞ்சாச்சு, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த புது வருடத்துக்கு கண்டிப்பாக செய்யுங்க, சித்திரை புத்தாண்டுக்கு. சரியா? அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோக்கெல்லாம் நான் சித்திரை புத்தாண்டுக்கு உங்களுக்கு போடுறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைக்கிட்டா நல்லா இருக்குது தெரியுமா? பாய் சொல்லுங்களேன். பாய் பாய்.